ட்ரக் நெட்வொர்க்கை பஸ்ட் பண்ணி முழு வீச்சில் விசாரணையை முடிக்கணுன்றதுக்காக துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு சைடு டிப்ரெஷனாக இருந்ததும் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருந்த ப்ராப்ளத்தினாலையும் இந்த போதைப் பொருள் டிரான்சாக்ஷன்ஸை எடுத்து போலீஸ் அனலைஸ் பண்ணும் பொழுது பல பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்து பிரசாத் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அவர் வந்து ட்ரக் வாங்கினதுக்கான போதை விருந்து, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் போதை விருந்து அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டையும் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் முக்கியமாக 4 பர்சனாலிட்டிஸை வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. 4 பர்சனாலிட்டிஸையும் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே NDPS ஆக்ட் 1985 படி தடை செய்யப்பட்டிருக்கு. டாக்டர் கிருஷ்ணா அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இதில் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தில் வந்து நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை கேரி பண்ணுற பவரும் போலீஸ்க்கு உண்டு. இதில் வந்து நடிகர்கள், ஆக்ட்ரஸை தாண்டி சில பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதில் இருக்காங்க. சென்னையில் இந்த போதை விருந்து அப்படிங்கிற கலாச்சாரமாகப்பட்டது ஒரு டேஞ்சரஸான ஒரு கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் லாஸ்ட் 3 நாளாக ஆக்டர் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரக் நெட்வொர்க்கை வந்து பஸ் பண்ணுற ஒர்க்கில் ஆன்டை ட்ரக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் செயல்பட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக போலீஸும் முழு நேரமாக இந்த கேஸை விசாரித்து இதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை உடச்சி கொண்டு வரணும், ட்ரக் நெட்வொர்க்கை பஸ் பண்ணி முழு வீச்சில் விசாரணையை முடிக்கணுன்றதுக்காக துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அப்படி பார்க்கும் பொழுது ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்கார். ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணதை பிரபல நாளிதழ்களும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்கும் பொழுது ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கெரியர் ஆஸ்பிரேஷனை பற்றியும் அவர் சொல்லியிருந்தார். இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருந்தார், அவருடைய படிப்பை பற்றியும் சொல்லியிருந்தார். MCA படிச்சிருக்காரு. MCA படித்து முடிச்சுட்டு திரைப்படத்துறையில் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் சினிமா துறையில் பெரிய வெற்றிகளை அடைய முடியல, அதனால் மன உளைச்சலும் அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்யாண வாழ்க்கையிலையும் சில சிக்கல்கள் இருந்ததாக ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு சைடு டிப்ரெஷனாக இருந்ததும் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இருந்த ப்ராப்ளத்தினாலையும் போதைப் பொருள் விஷயத்தில் வந்து அவர் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கார். இடின் டினை அவர் வந்து போதைப் பொருள் எடுக்கலன்னு காரணம் ஒன்று தான், மெடிக்கல் டெஸ்ட் வழியாக அதை டெஸ்ட் பண்ணதுனாலையும் அதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து கண்டறிஞ்சதுனாலையும் அவரால் டினை பண்ண முடியல. பட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கிளியராக எந்த காரணங்களால் போதைப் பொருளுக்காக அடிமையாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை தாண்டி அவருடைய ஃபின்டெக் பேமெண்ட்ஸ் UPI வழியாக பே பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை எடுத்து போலீஸ் அனலைஸ் பண்ணும் பொழுது பல பேமெண்ட்ஸ் வந்து கொடுத்து பிரசாத் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அவர் வந்து ட்ரக் வாங்கினதுக்கான சாத்தியக்கூறுகளையும் போலீஸ் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பிரசாதையும் வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க போலீஸ். இதை தாண்டி இவங்களுடைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி ஆக்டர் கிருஷ்ணா அப்படிங்கிறவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கிருஷ்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரபல மூவி உண்டு. அந்த மூவி ஆகப்பட்டது மணிரத்னம் அவர்கள் எடுத்த அஞ்சலி படத்தில். அஞ்சலி படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆனவர் தான் கிருஷ்ணா. மிக திறமையான ஆக்டர். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் நம்ம அஞ்சலி படத்தை வந்து பல நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல முறை தொலைக்காட்சியில் போடும்போது கூட அஞ்சலி படத்தை ரிப்பீட்டட் நம்ம பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்பொழுது கிருஷ்ணா அவர்கள் அஞ்சலி படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகி கிட்டத்தட்ட 23 படங்கள் வந்து நடிச்சிருக்காரு ஆக்டர் கிருஷ்ணா. ஆக்டர் கிருஷ்ணாவும் போதை பழக்கத்துக்கு அடிமையானதாக இந்த கேஸ் அனாலிசிஸில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் கிருஷ்ணா அவர்களையும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்பட்டு அவரை கஸ்டடி எடுத்திருக்காங்க போலீஸ். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்ற சில விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரீகாந்த் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் போதை விருந்து, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் போதை விருந்து அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்டையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த போதை விருந்தில் வந்து எந்த மாதிரியான மீட்டிங் நடக்குது, யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்ற அனாலிசிஸும் இப்போ போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பப்ஸ் வந்து சென்னையில் வந்து லாஸ்ட் 6 to 7 இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் சென்னையில் பப்ஸே இயங்காது அதுக்கு முன்னாடிலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நைட் லைஃபே இருக்காது. நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா பாம்பேலையோ டெல்லிலையோ பெங்களூர்லேயோ நைட் லைஃப் இருக்கும். ஆனால் சென்னையில் வந்து நைட் லைஃப் இல்லாமல் கெரியர் ஓரியன்டாக தான் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் 2019 2018 அந்த பீரியட்லேருந்து
ஒரு சில பப்ஸ் இருந்துகிட்டு இருந்தது. அந்த பப்ஸை தாண்டி இப்போ பல பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து கூட வந்து இங்கே பப்ஸ் நடத்துறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பப்பு தான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்பு. அந்த நுங்கம்பாக்கத்தில் ஹப்பில் இருக்கக்கூடிய பப்பு, அங்கே தான் வந்து பல ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து அங்கே மீட் பண்ணுறதாகவும் அங்கே வந்து போதை விருந்து நடக்கிறதாகவும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்லி அந்த டேட்டில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபல பப்பில் மீட் பண்ணதாகவும் அங்கே வந்து போதைப் பொருள் விநியோகம் ஆனதாகவும் ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் முக்கியமாக 4 பர்சனாலிட்டிஸை வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. 4 பர்சனாலிட்டிஸையும் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய விநியோகம் எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாஸோட கனெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிள்லையும் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக் அவர்களை ட்ரக் மாஃபியாவை பஸ் பண்ணது யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இந்த பர்சனாலிட்டிஸ் யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டோ அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அதில் பார்த்தீங்கன்னா பிராடோங்கிற ஒரு பேர் வருது, அதுக்கப்புறம் வந்து செல்வபாரதி அப்படிங்கிற பெயர் வருது. இதெல்லாம் தாண்டி பல பேருக்கு இந்த ட்ரக் மாஃபியாவில் தொடர்பு இருக்கிறத போலீஸ் கண்டினியூஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 படி 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சட்டமானவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது முன்னாடி வந்து ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய இன்வெஸ்டிகேஷனை நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பண்ணாங்க. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய அமைப்பு. நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய அமைப்பு. அதில் செக்ஷன் 9 ஆஃப் தி NDPS ஆக்ட் 1985 வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 10 ஆஃப் NDPS ஆக்ட் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 வந்து சட்டமானவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு பர்மிட், கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதை பர்மிட் பண்ணலாம், எதை கண்ட்ரோல் பண்ணலாம், எதை ரெகுலேட் பண்ணலாங்கிறத லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸை குறிப்பிட்டிருக்காங்க செக்ஷன் 9 ஆஃப் த NDPS ஆக்ட் படி. அப்படி பார்க்கும் பொழுது அதில் சப்செக்ஷன் 1 கிளாஸ் A அதில் முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8. அப்படி பார்க்கும் பொழுது செக்ஷன் 8 ஆஃப் த நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ப்ரொஹிபிஷன் ஆஃப் சர்டன் ஆப்ரேஷன்ஸ் செக்ஷன் 8 குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சர்டன் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8 ப்ரொஹிபிஷன் ஆஃப் சர்டன் ஆப்ரேஷன்ஸ்னு குறிப்பிட்டு அதில் கிளியராக சொல்லியிருக்காங்க நோ பர்சன் ஷால். அங்கே வேர்டு வந்து ஷால்னா மேண்டேட்ரி. அங்கே மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணல, ஷால் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க சட்டத்தில். அப்படி பார்க்கும் பொழுது செக்ஷன் 8 கிளாஸ் ஏல நோ பர்சன் ஷால் கல்டிவேட் எனி கோகோ பிளான்ட் ஆர் கேதர் எனி போர்ஷன் ஆஃப் கோகோ பிளான்ட் ஆர் B cultivate the opium poppy or any cannabis plant or C produce, manufacture, possess, sell, purchase, transport, warehouse, use, consume, import, interstate export, import interstate, export interstate, import into India, export from India or transship any narcotic drug or psychotropic substances except for medicinal or scientific purpose and in the manner and to the extent provided by the provisions of this act or the rules or orders made thereunder, and in a case where any such provision imposes any requirement by way of license, permit or authorization, also in accordance with the terms and conditions of such license, permit or authorization அப்படின்னு கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பார்க்கும்போது நம்ம பார்க்கும்பொழுது செக்ஷன் 8 அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது கிளியராக ப்ரொஹிபிஷன்ஸ் வந்து என்னென்ன ட்ரக்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ட்ரக் லைசன்ஸ் இருந்தால் தான் ட்ரக்ஸே ஹோல்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா கம்பெனிஸாக இருக்கலாம், மெடிக்கல் ஸ்டோர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே வந்து ட்ரக் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அதாவது டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடிய அளவை விட கூட டாக்டர்ஸ் வந்து சில ட்ரக்ஸை வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க மெடிசினல் பர்பஸ்க்காக. அந்த ப்ரெஸ்கிரைப் பண்ணுற அளவை கூட தாண்டி ஃபார்மசிஸ் வந்து சர்டன் டைம்ஸ் விற்கக்கூடாது. அதுக்கு தடைகளும் உண்டு NDPS ஆக்ட் 1985 படி.
ஸோ அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபார்மா கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபார்மசியாக இருக்கலாம், இல்லை ஒரு தனிநபராக இருக்கலாம், பொசஸ் பண்ணாலோ, செல் பண்ணாலோ, டிரான்ஸ்பர் பண்ணாலோ, வேர்ஹவுஸ் பண்ணாலோ, எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே என்டிபிஎஸ் ஆக்ட் 1985 படி தடை செய்யப்பட்டிருக்கு. இது செக்ஷன் 8. செக்ஷன் 8ல் தடை பண்ணியிருக்கிறத செக்ஷன் 9 படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அதே ஸ்டேட் கவர்மெண்ட்னா செக்ஷன் 10 ஆஃப் தி என்டிபிஎஸ் ஆக்ட் 1985 அப்ளை ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் 10ல் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், செக்ஷன் 10ல் பவர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் டு பர்மிட், கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் ஏ the possession, transport, import, interstate, export, interstate, warehousing, sale, purchase, consumption, use of poppy straw except poppy straw produced from plants from which no juice has been extracted through lancing. The possession, transportation, import, interstate, export, interstate, sale, purchase, consumption, use of opium. The cultivation of any cannabis plant, production, manufacture, possession, transport, import, interstate, export, interstate, sale, purchase, consumption or use of cannabis. Manufacture of medicinal opium or any preparation containing any manufactured drug from materials which the maker is lawfully entitled to possess. Next, the possession, transport, purchase, sale, import, interstate, export, interstate, use or consumption of manufactured drugs other than prepared opium, essential narcotic drugs and of cocoa leaf, any preparation containing any manufactured drug. Clause 6. The manufacture and the possession of prepared opium from opium lawfully possessed by an addict registered with the state government on medicinal advice for his personal consumption. இந்த செக்ஷன் பார்க்கும் பொழுது செக்ஷன் 9 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெகுலேட் பண்ணலாம். இந்த பவர்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து இந்த ட்ரக் மாஃபியாஸை, ட்ரக் நெட்வொர்க்கையும் ட்ரக் மாஃபியாஸும் பஸ் பண்ணி இதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது திரைப்பட உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால எந்த பிரபலங்கள் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எந்த பிரபலங்கள்லாம் வந்து இதில் இந்த நெட்வொர்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து டெஃபினட்டாக போலீஸ் வந்து டீகோட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய லீகல் ரெமடிஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காரு ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள், டாக்டர் கிருஷ்ணா அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இதில் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு லீகல் ரெமடிஸ் ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் எக்ஸெப்ஷன். ஆனால் என்டிபிஎஸ் சட்டத்தில் ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால பெயில் செக்யூர் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். பட் ஹவவர் ட்வின் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் பெயிலும் கிராண்ட் ஆக வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டத்தில் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த சட்டத்தில் வந்து நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை கேரி பண்ணுற பவரும் போலீஸ்க்கு உண்டு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தொடர்ச்சியாக சென்னையில் வந்து போலீஸ் வந்து ட்ரக் மாஃபியாஸையும் ட்ரக் நெட்வொர்க்கையும் பஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, என்டிபிஎஸ் சட்டத்தின் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உள்ளே வர முடியும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே வந்ததுனால கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் படி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கூட அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி யூனியன் கவர்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்டிபிஎஸ் ஆக்ட் 1985 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் உண்டு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கும் பொழுது, ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ ஆன்கோயிங்காக இருக்கும் பொழுது, இந்த கேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு அக்யூஸ்டையோ இதில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி யூனியன் கவர்மெண்ட் வர முடியுமானா வர முடியும். காரணம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கெனனியன் நேஷ்னல் கானாவை சேர்ந்த ஒரு நேஷ்னலும் இன்வால்வ் ஆகிருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய பெயர் ஜான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கேஸில். அந்த ஜான் அப்படிங்கிறவர் வந்து இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கை வச்சிருக்கிறதுனாலையும் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அந்த நாட்டுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ட்ரக் நெட்வொர்க்கை பர்ஸ்ட் பண்ணுற எஃபர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டெஃபினட்டாக இணைஞ்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது துரிதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து நடிகர்கள், ஆக்ட்ரஸை தாண்டி சில பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இதில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே, இந்த கேஸ் வரும்போது கிடையாது, அதுக்கு முன்னாடியே வேறு சில காரணங்களால் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சென்னையில் இந்த போதை விருந்து அப்படிங்கிற கலாச்சாரமாகப்பட்டது
ஒரு டேஞ்சரஸான ஒரு கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு வந்து பிரபலங்களும் திரைப்படத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் எல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்களோ அது வந்து ஒரு டேஞ்சரஸ் சைன் டு த சொசைட்டி தான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஹவவர் போலீஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தரோவாக இந்த கேஸில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவும் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாஸ் எப்படி இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய பல போதை மருந்துகள் இன்டர்நேஷ்னல் ட்ரக் டிராஃபிக்கிங் வழியாக தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரக் நெட்வொர்க்கையும் பஸ் பண்ண வேண்டிய இடத்துல நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருப்பாங்க, ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஆன்டை நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து டெஃபினட்டாக இந்த ட்ரக் நெட்வொர்க்கை பஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது வேறு என்ன சட்டங்கள் இந்த கேஸுக்கு அப்ளை ஆக வாய்ப்பு உண்டு? வேறு சட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு NDPS ஆக்ட் 1985 ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருக்கிறதுனால இதில் யாரெல்லாம் விநியோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி சமன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆஸ் பர் செக்ஷன் 50 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. அப்போது NDPS ஆக்டில் மட்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகிறதில்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பாக இந்த கேஸில் வந்து ரெய்ட்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சமன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க ப்ரிமைசஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதை தாண்டி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த NDPS ஆக்ட் 1985யும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002வும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செயல்படுத்த முடியும் வித் ரெஸ்பெக்ட் டு NDPS ஆக்ட். ஆனால் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கம்மிங் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும் பொழுது NDPS சட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் கேஸ் போட்டாலும், NDPS சட்டத்தில் யூனியன் கவர்மெண்ட் கேஸ் போட்டாலும் ரெண்டு கேஸுமே ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருக்கிறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெஃபினட்டாக வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட் என்னென்ன, இன்டர்நேஷ்னல் ட்ரக் டிராஃபிக்கிங்கில் என்னென்ன இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கொண்டு வரும் பொழுதே அதோட நோக்கம் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங்கில் வரக்கூடிய பணத்தை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆப்ஜெக்டோட தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கொண்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக NDPS ஆக்ட் 1985 மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் இன்க்ளூடிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அப்புறம் ஐபிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 128 அஃபென்சஸ் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் NDPS ஆக்டில் இருக்கக்கூடிய அஃபென்ஸ் ஆகப்பட்டது ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸும் கண்டிப்பாக தொடங்குவாங்க, என்கொயரியும் தொடங்குவாங்க, சமன்ஸும் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பல இன்வெஸ்டிகேஷன் சினிமா துறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி.